Hi students, welcome to exams efficient. இது வடமத்திய மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய 3ஆம் தவணை பரீட்சை வினாத்தாள் கணித பாடத்திற்கானது. இந்த பேப்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணி எடுத்து செய்து பார்க்கலாம். முதலாவது வினா, எல்லா வினாக்களுக்கும் விடை தருக. முதலாவது வினா, எல்லா வினாக்களுக்கும் என்ன செய்யட்டுமாம்? விடை தரட்டுமாம். அதில் மிகச் சரியான விடையின் கீழ் கீறிடுக என்று தரப்பட்டிருக்குது. சரியா? மிகச் சரியான விடையின் கீழ் கீறிடுக. முதலாவது வினா வாசிப்பம். 348 எனும் எண்ணில் இலக்கம் 4 காட்டப்படும் பெருமானம். சரியா? 348 எனும் எண்ணில் இலக்கம் 4 காட்டப்படும் பெருமானம் என்று கேட்கப்பட்டு இருக்கின்றது. முதலாவது பாருங்க, பின்னால 8 அது என்னது? 1 இடம். சரியா? இந்த 4 10 இடம், 3 100 இடம். சரியா? இப்படித்தான் இருக்குது. அப்ப 4 காட்டப்படுகின்ற இடப்பெருமானம் இடம் 10 இடம். அப்ப அந்த 4 பெருமானம் எத்தனையா இருக்கும்? 10 அப்ப 10 40. அந்த 4 அந்த பெருமானம் என்ன? 40. 10 இடத்தில் அந்த 4 இருக்கிறதால அந்த 4 பெருமானம் 40. சரியா? அடுத்தது 2வது வினாவுக்கு போவோம். 2வது வினாவை வாசியுங்கள். 79, 71, 74 ஆகிய எண்களை சிறிய எண்களிலிருந்து பெரிய எண் வரை எழுதினால் நடுவில் வரும் எண் யாது? சரியா? 79, 71, 74 ஆகிய எண்களையாம் சிறிய எண்ணில இருந்து பெரிய எண் வரை எழுதினீங்கன்னு சொன்னால் நடுவில் என்ன எண் வரும் என்று கேட்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், சிறிய எண் எது? முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டியது 1 இடத்துல பார்ப்போம் எது சிறிய எண்ணாக இருக்குண்டு. என்னன்னு சொன்னால் 10 இடத்துல எல்லாமே 7 தான் இருக்கு. அப்போ 70 தானே எல்லாமே. அப்போ நாங்கள் 1 இடத்துல உள்ளதை பார்த்தோம்னு சொன்னால் சிறிய எண் என்ன? 71. என் 1 தான் சிறியது. அடுத்தது சிறியது என்ன? 4. அப்போ அடுத்தது 74. அடுத்தது என்ன எண்? 79. அப்போ சிறிய எண்ணில இருந்து நாங்கள் பெரிய எண் வரைக்கும் எழுதி போட்டோம். இதில் நடுவில் வருகின்ற எண்ணை நாங்கள் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்க வேணும். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் நடுவில் என்ன எண் இருக்குது? 74. அப்போ நடுவில் வரும் எண் யாது என்ற வினாவுக்கு விடை 74. சரியா? அடுத்தது 3வது வினாவுக்கு போவோம். 3வது வினா, நீளத்தை அளக்கும் நியம அலகு யாது? நீளத்தை அளக்குகின்ற நியம அலகு கேட்டிருக்கிறோம். சரியா? அப்போ நீளத்தை அளக்கிற நியம அலகு என்ன? மீட்டர். சரியா? திரவங்களை அளக்கிறது லீட்டர், திண்மங்களை அளக்கிறது கிலோகிராம். எங்களுக்கு தேவை நீளத்தை அளக்கின்ற அலகு என்ன? மீட்டர். நீளத்தை அளக்கின்ற நியம அலகு என்ன? மீட்டர். என்ன? இப்போ இந்த நியம அலகுகளை எழுதுகின்ற பொழுது இப்போ கிலோகிராம்னு சொன்னால் இப்படி இருந்தால் அதுக்கு கீழே நீங்கள் கோடு போட்டிங்களா பிள்ளை. ஏன்னு சொன்னால் நியம அலகுகளை எப்பொழுதுமே ஆங்கில சிறிய எழுத்துக்களில் ஸ்மால் லெட்டர்ஸ்லாம் நாங்கள் நியம அலகுகளை எழுத வேண்டும். சரியா? அப்போ லீட்டர், அப்போ 3 லிட்டர்னு சொல்லி நம்ம சொன்னால் 3 லிட்டர்ன்னு சொல்லி உங்களுக்கு தந்துட்டு அதை நீங்கள் நியம அலகில் எழுத சொல்லிக்கல. நீங்கள் எப்படி எழுதணும்? 3 லிட்டர்ன்னு நீங்கள் ஸ்மால் லெட்டரை தான் எழுதணும். 3 லிட்டர்ன்னு சொல்லி கேபிட்டல் எழுதுனீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பிழை. சரியா? அடுத்த வினா, மன்னம்பிட்டி பாலம் காணப்படுகின்ற காசுத்தாள் எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. சரியா? மன்னம்பிட்டி பாலம் காணப்படுகின்ற காசுத்தாள் எது? விடை என்ன? 50 ரூபாய். சரியா? 50 ரூபாயில் தான் என்ன இருக்குது? மன்னம்பட்டி
பாலம் இருக்குது. சரியா? அடுத்த வினாவுக்கு போகலாம். 30 இனிப்புகளை 5 சமமாக பங்கிட்டால் ஒருவர் பெறும் இனிப்புகள். இதுதான் வினா. 30 இனிப்புகளையாம் 5 சமமாக பங்கிட்டால் ஒருவர் பெறும் இனிப்புகள். இதுதான் வினா. சரிதானே? அப்ப என்ன செய்ய போறீங்கள்? 30 இனிப்பு இருக்குது. அதை நீங்க எத்தனை பேருக்கு பங்கிட போறீங்கள்? 5 பேருக்கு நீங்கள் பங்கிட போறீங்கள். அப்ப 5 ஆள் என்ன செய்ய வேணும்? வகுக்க வேணும். 6 30 கழிச்சால் 0. அப்ப என்ன விட? 6. அப்போ ஒரு ஆளுக்கு எத்தனை இனிப்பு கிடைக்கும்? 6 இனிப்புகள் ஒருவருக்கு கிடைக்கும். சரியா? அடுத்தது 6ஓட ஏதோ ஒரு கணித செய்கை வரப்போது 5 நாங்கள் கூட்டியோ கழிச்சோ பெருக்கியோ பார்க்கல விட 11 வரணும். சரியா? அப்போ என்ன செய்தால் 6ஐயும் 5ஐயும் நாங்கள் என்ன செய்தால் 11 கிடைக்கும்? கூட்டினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். கழிச்சமன் சொன்னால் என்ன வரும்? 6ல் இருந்து 5 கழிச்சமன் சொன்னால் எங்களுக்கு விட 1 தான் வரும். 6ஓட நாங்கள் 5 பெருக்கினா 6 தரம் 5 என்று சொன்னால் எங்களுக்கு என்ன விட வரும்? 6 5 30 என்று தான் விடை வர வேணும். சரி, அப்போ விட வந்து என்ன? இதுக்கு கூட்டல். 7வது வினா, சதுரத்தில் உள்ள சமச்சீர் அச்சுக்கள் எத்தனை? சதுரம் ஒன்றில் உள்ள சமச்சீர் அச்சுக்கள் கேட்டுப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சதுரம் ஒன்று இருந்துன்னு சொன்னால் இப்படி நடுவால் நாங்கள் உண்டு அப்படியே சரிசமனா மடித்தோம்னு சொன்னால் நடுவால் ஒரு சமச்சீர் வரும். அதை மாதிரி அடுத்த கட்டம் நாங்கள் வந்து சரியா ஒன்று இப்படி அதன்னுட்டோம். அடுத்தது வந்து நாங்கள் இப்படி பிரிக்கலாம் சதுரத்தை 2. சதுரம் சரியான சதுரத்தை வந்து நாங்கள் வேறு ஒரு மாறி பிரிக்கலாம். எப்படி என்று சொல்லி சொன்னால் இப்படி இந்த குறுக்கால பிரித்து அப்படியே மடித்தோம்னு சொன்னால் 2 முக்கோணி சரிசமனா வரும். அதை மாதிரி இப்படி பிரித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு 2 முக்கோணி கிடைக்கும். அப்போ சதுரத்தினுடைய சமச்சீர் அச்சுக்கள் எத்தனைன்னு சொன்னால் 4 வரும். அதுவே ஒரு செவ்வகமாக இருந்தால் சதுரம்னு சொல்லிக்கல 4 பக்கங்களும் என்னவாக இருக்கும்? சமனாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு செவ்வகமாக அது இருக்குமா இருந்து சொன்னால் செவ்வகம் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து இப்படி நடுவால் ஒன்றை பிரிக்கலாம், இப்படி ஒன்றை பிரிக்கலாம். 2 சமச்சீர் அச்சுகள்லாம் செவ்வகத்துக்கு கிடைக்கும். நாங்கள் இப்படி பிரித்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு கிடைக்காது. என்னன்னு சொன்னால் இந்த நீளமும் இந்த அகலமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது? அளவுகள் வேறு. அகலமும் தான் இங்கே சமனாக இருக்கும், நீளமும் சமனாக இருக்கும். அப்போ இங்கே வந்து நாங்கள் இப்படி பிரித்தோம்னு சொன்னால் சரியாக பொருந்தாது. அப்போ செவ்வகம் ஒன்றின் சமச்சீரச்சுக்கள் 2ஆக இருக்கின்ற அதே வேளை சதுரத்தினுடைய சமச்சீரச்சுக்கள் எத்தனை? 4. அடுத்த 8வது வினா, 31 நாட்கள் கொண்ட மாதம் எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. 31 நாட்களை கொண்ட மாதம் எது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. ஏப்ரலா, ஜூனா, மார்ச்சா என்று கேட்கப்பட்டிருக்குது. அப்போ இது வந்து உங்களுக்கு உங்களுடைய கை முஷ்டியை வந்து நீங்கள் அப்படி பொத்தி பிடிச்சு கொண்டு கையை வந்து முஷ்டி கையாக வந்து பொத்தி பிடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த மொழி வருகின்ற இடங்களில் சரியா மொழியும் அந்த பள்ளமும் பார்த்து நாங்கள் என்ன வேணும்? அப்படி மொழி வர்ற இடங்களில் வருகின்ற மாதம் 31 நாட்களை கொண்ட மாதமாகவும் பள்ளத்துக்கு வர்றதெல்லாம் 30 நாட்களை கொண்ட மாதமாக வரும். மாசி மட்டும் விதிவிலக்கு. மாசி மாதத்தில் சாதாரண வருடம்னு சொன்னால் 28 நாட்களும், அதுவே லீப் வருடமாக இருந்தால் 29 நாட்களும் வரும். 4 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற லீப் வருடத்தில் 29 நாட்கள் வரும். சாதாரண வருடம் ஒன்றில் 28 நாட்கள் வரும். சரியான? அப்போ நாங்கள் மாசியை மட்டும்தான் விதிவிலக்காடு கொடுக்கும். மிச்சம் எல்லாம் மொழியில் வந்துன்னு சொன்னால் 31 நாட்களை கொண்ட மாதமாகவும் இந்த இடுக்கில் வர்றதெல்லாம் 30 நாட்களை கொண்ட மாதமாகவும் இருக்கும். சரியா? முதலாவது வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, சரியா ஆகஸ்ட்டை திருப்பியும் நாங்கள் அதே மொழியில் எண்ண வேணும். என்னண்டு
ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சரியா? அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 31 நாட்களை கொண்ட மாதங்களும் மிச்சம் 4 30 நாட்களை கொண்ட மாதமாகவும், 1 அதாவது மாசி பிப்ரவரி மாதம் 28 நாட்களை கொண்ட மாதமாகவும் வருது. அப்போ இதில் ஒன்று ஏப்ரல் தந்திருக்கணும், ஜூன் தந்திருக்கணும், மார்ச் தந்திருக்கணும். அப்போ இது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அப்போ 31 நாட்களை கொண்ட மாதம் என்னது? மார்ச். அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நெடுகளை எண்ணிக்கொண்டிருக்க தேவையில்லை. காரணம் என்னன்னு சொன்னால் 30 நாட்களை கொண்ட மாதங்கள் உங்களுக்கு 4 தான் வரப்போது. பிப்ரவரி ஏற்கனவே தெரியும் 28 நாட்கள், அல்லது லீவ் இடத்துல 29 நாட்கள். அப்போ மிச்சம் 4 மாதங்களும் எவை என்று பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் மிச்சம் எல்லாமே 31 நாட்களை கொண்ட மாதங்கள் தான். அப்போ எது 4 மாதங்கள் 30 நாட்களை கொண்டதாக வரப்போது? ஒன்று ஏப்ரல், அடுத்தது ஜூன், அடுத்தது செப்டம்பர், அடுத்தது நவம்பர். இந்த 4 மாதங்கள் மட்டும்தான் 30 நாட்களை கொண்ட மாதமாக வரும். ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், நவம்பர். சரி, அப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு எண்ணி பார்த்துட்டு பிறகு உங்களோட மனசில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா காணும். சரிதானே? அடுத்தது பார்ப்போம். 9வது வினா, 1 கிலோகிராமில் உள்ள கிராம்கள் எத்தனை? 1 கிலோகிராமில் உள்ள கிராம்கள் எத்தனை என்று கேட்டிருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராம். சரிதானே? 1 கிலோகிராமில் எத்தனை கிராம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை கிராம் 1 கிலோகிராம்? 1000 கிராம். 1 கிலோகிராம் 1000 கிராம். சரிதானே? அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இல்லை ஷேர் பண்ணுங்க. மற்றது இந்த பிடிஎஃப் இந்த வீடியோக்குள்ள உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பிடிஎஃப்க்கான லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பிடிஎஃப் பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த பேப்பரை செய்து பார்க்கலாம். நன்றி.